பம்பை நதி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பம்பை நதிக்கரையில தான் நிக்கிறேன். இந்த பம்பை நதிக்கரைக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புகழ்பெற்ற ஒரு கோவில், பந்தளம் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில். அந்த கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ அதை நம்ம இன்னைக்கு vlog-ஆ எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி நானும் கிளம்பிட்டேன். ஸோ நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க. கேரளா ஆர்டிசியோட ஷிஃப்ட் பஸ்ஸில் 42 ரூபாய் டிக்கெட் எடுத்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 42 ரூபா நினைக்கிறப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் 9 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் நான் ஏறின இடத்துலேருந்து அங்கே வரையுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவில் ஃப்ரண்ட்டும் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃப்ரண்ட்லேயே சுவாமி சரணம் அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே சேஃப்டிக்காக 2 சைடும் போலீஸ்லாம் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இப்போது இந்த வழி நடுக்க வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைம் அப்படிங்கிறதுனால ஃபேன்சி ஸ்டோரும் டாய் ஸ்டோரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ் நிறைய வரதுனால இங்கே வந்து எப்போவுமே சேஃப்டி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பொருள்லாம் காணப்போகும். இதுதான் ஸ்ரீ பந்தளம் தர்மசாஸ்தா டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கும் மேலே பழக்கம் உள்ளது. இந்த கோவிலுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்ட்ரிஸும் இருக்கலாம். இந்த கோவிலுக்கு ஸ்லைட் பேக் சைடில் தான் அப்படியே நம்ம பம்பா நதிக்கரை இருக்குது. இந்த பம்பா நதிக்கரை அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா பெரிய ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதாவது நம்ம சபரிமலை கிட்ட இருக்கக்கூடிய பீரிமேடு பிளாட்யூ அப்படிங்கிற இடத்துல இருந்து தொடங்கி 176 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. அதாவது நம்ம அரேபியன் சீல தான் லாஸ்ட்டாக இந்த ரிவர் எண்ட் ஆகுது. இந்த ரிவருக்கு நிறைய ஹிஸ்ட்ரிஸும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரிவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதாவது கல்லார் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவர் தான் நம்ம சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு கீழே பம்பா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒழுகிறதுனால இது ஜெனரலாக பம்பா நதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அழைக்கப்படுறாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிவோட்டிஸ் எல்லாருமே குளிக்கிறதுக்காக சேஃப்டியாக வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பவுண்டரி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி போகிற ஸ்பீடை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னு. நான் இந்த வ்ளாக் எடுக்க போன அன்னைக்குமே ஒரு ஆள் தண்ணியில் தவறி போயிருந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற விஷயம்ஸும் நான் நேராக பார்த்துருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், எந்த மாதிரி இருக்கும் புதுசாக ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படின்னா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்குறப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது, அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி தர்மசாஸ்தா டெம்பிளில் இறங்கி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வர இடத்துல தான் இங்கே நம்ம திருவாபரணம் எல்லாருமே வச்சுருக்காங்க. இந்த திருவாபரணம் வச்சிருக்க இடத்திற்குரிய கியூ தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இங்கே வரையும் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சு. ஏன்னா அதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் கேமரா இஸ் நாட் அலோட். வை? பிகாஸ் அங்கே சேஃப்டி ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுவாங்க. ஐயப்பன் வந்து அணியிற ஆடை ஆபரணங்கள் தங்கத்தில் செஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜசேகர மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபம் இருந்தது. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் பார்த்தப்போ ஓல்டு மேனுஸ்கிரிப்ட், அதாவது பழைய ஓலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உடன்ல செஞ்ச வால் ஆர்ட் அப்படிங்கிறது நம்ம சபரிமலை குறிக்கிற மாதிரியும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணியும் நிறைய வச்சிருந்தாங்க. அப்புறம் பழைய தாழி குடங்கள், அந்த குடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தது. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் ஆர்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பந்தளம் பேலஸ். இந்த பந்தளம் பேலஸ் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இந்த ஐயப்பன் தங்கியிருந்த ஒரு இடமா கருதப்படுற ஒரு இடம். இங்கே உள்ள போய் பார்த்தீங்கன்னாலும் அவங்க இப்பவுமே பழம்பரிய பொருட்கள் எல்லாமே பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது உள்ள வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருளா இருக்கட்டும் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த அரண்மனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்கோர் தேவசம் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் கோவிலை விட்டு இந்த சைடு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலையில் இருக்கிற மாதிரி ஆழி, ஒரு சின்ன ஆழி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல விசிட் பண்ணி முடிச்சுட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். இப்போ வந்து சபரிமலை சீசன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ். இந்த ஷாப்லேயே வந்து வித்தியாசமான ஒரு என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் இங்கே நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிழைப்பதற்கு மார்க்கமாக இது ஒரு வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி வரும்போது பெரிய பேலஸ் மாதிரி இன்னொரு பில்டிங் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயுர்வேதிக் கிளினிக் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே முடிச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா கிளம்பிட்டோம். கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக வந்து எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். டெம்பிள்ஸுக்கு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து கேரளா வரப்போ இது ஒரு சாய்ஸாக எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பிகாஸ் அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், அப்புறம் அந்த டெம்பிள், அப்புறம் அதோடைய பின்னாடி இருக்கக்கூடிய நதி ஒழுகிற ஸ்டைல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற பந்தல்ல அன்னதானமும் வழங்கப்படுறாங்க ஐயப்ப பக்தர்களுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு நானும் திருப்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். எனக்கு இது ஒரு பெஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த பந்தலம் அப்படிங்கிறது பத்தனந்திட்டா டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சபரிமலையிலேருந்து வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணாவே போதும் இந்த கோவிலை நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த கோவிலுக்கு வரதுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாலை போடணும், லேடிஸ்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற எல்லாமே கிடையாது. எல்லாருக்குமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம். அது ஒரு பெட்டர் vlog எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோஸில் நம்ம சந்திக்கலாம். பாய்.